நாட்டின் நலனுக்காக அல்லாமல் இந்து முஸ்லிம் பிளவுக்காகவே அதிகாரம் பயன்படுத்தப்படுகிறது. சம்பல் சம்பவம் குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கருத்து. நாடாளுமன்றத்தில் முக்கிய பிரச்சினைகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது மத்திய அரசின் பொறுப்பு. பதிலளிக்க மத்திய அரசு மறுப்பது ஏன் என திமுக எம்பி திருச்சி சிவா கேள்வி. திமுக ஆட்சியில் காவல் நிலைய மரணங்கள் தொடர்கதையாக உள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. புதுக்கோட்டையில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு கண்டனம். பாலியல் தொல்லை வழக்கில் ஓய்வு பெற்ற ஐஜி முருகனுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்ட் ரத்து. நேரில் ஆஜரானதை தொடர்ந்து பிடிவாரண்டை ரத்து செய்து வழக்கை டிசம்பர் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வரலாற்று சாதனை. பார்டர் கவாஸ்கர் தொடரின் முதல் டெஸ்ட் போட்டியில் 295 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி. டிசம்பர் 9ஆம் தேதி கூடுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம். சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. நாகையில் இருந்து தென்கிழக்கு திசையில் 880 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம். புயல் சின்னம் தமிழகத்தை நெருங்குவதால் கடலூர், நாகை உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை ஆகிய 3 மாவட்டங்களுக்கு நாளை ரெட் அலர்ட். மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களுக்கு நாளை மறுநாள் ரெட் அலர்ட் விடுத்தது வானிலை ஆய்வு மையம். உரிமையியல் வழக்கில் தீர்ப்பு வெளியாகும் வரை இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவு. இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பது 1 வாரத்தில் முடிவு செய்யப்படும் என தேர்தல் ஆணையம் உறுதி. நெல்லை, தஞ்சை, நாகர்கோவிலை தொடர்ந்து மதுரை அதிமுக கள ஆய்வு கூட்டத்திலும் மோதல். செல்லூர் ராஜு, நத்தம் விஸ்வநாதன் முன்னிலையிலேயே அதிமுகவினர் மோதிக்கொண்டதால் பரபரப்பு. பாம்பன் சாலை பாலத்தின் தூணில் திடீர் விரிசல். கான்கிரீட் சிமெண்ட் உடைந்து கடலில் விழுந்ததால் பரபரப்பு. உடனடியாக சீரமைக்க மக்கள் கோரிக்கை. வழக்கறிஞர் மீது பொய் வழக்கு பதிவு செய்ததாக கூறி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை. காவல்துறையினர் வழக்கறிஞர்கள் இடையே தள்ளுமுள்ளு. இழுத்து மூடப்பட்ட ஆட்சியர் அலுவலகம். பெண்கள் பாதுகாப்பிற்கு தனி இணையதளம் தேவை என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கோரிக்கை. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஒழிப்பு சர்வதேச தினத்தை ஒட்டி விஜய் பதிவு. அந்தமான் கடற்பகுதியில் 5 டன் போதைப் பொருள் பறிமுதல். இந்திய கடலோர காவல் படையின் ரோந்து பணியின் போது சிக்கியது.